அடிக்கணும். சுடுங்க. பண்ணுவோம். மேல இவரை தூக்கி வைப்போம். இந்த ஹோட்டலில் வர ஆவினா அவைய போறாரா? அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான், நான் பிரதி, நான் சனு, நான் விது. ஓகே, இன்றைக்கும் இந்த காணொலியில ஒரு சமையல் வீடியோ மூலமா தான் உங்களை சந்திக்கிறோம். உண்மையிலே நாங்க இன்றைக்கு ஒரு சூப்பரான சமையல் ஒன்று செய்ய போறோம். ஆனா அது கறியோ சோறோ இல்ல, ஒரு வித்தியாசமான வட்டிலப்பம் செய்ய போறோம். ஆனா உண்மையிலே எங்களுக்கு வட்டிலப்பம் செய்ய தெரியா, எனக்கு தெரியும், இதுவும் தெரியும். ஆனா அதிகமாக தெரியும், சனுவுக்கும் இதுவும் தெரியும். தெரியும். உண்மையிலே நாங்க வட்டிலப்பம் நம்ம சனுவுக்கும் இதுக்கும் தான் கொஞ்சம் தெரியும். அவரு கால் கொஞ்சம் பொறுப்பு, அவரு கடை சாப்பாடு கடை எல்லாமே தெரியும். இவர் வெஜ்ஜிக்க தம்பியா வெஜ்ஜிக்க நான் வெஜ்ஜிக்கிறேன், இட்லி தோசை முழு பேரும் பிசினஸ் மேன், எல்லாரும் கடைக்காரங்க. நான் இந்த அப்பா செய்து பார்க்க போறோமா. உண்மையிலேயே வட்டிலப்பம் தான் செய்ய போறோம். பொடியங்கள் நல்லா செஞ்சிருவான். அதை சாப்பிட்டு ருசிச்சு பாக்குறேன். மேலே சரியா? நீங்க சொல்ற வட்டிலப்பம் நான் இது வரைக்கும் காணவே இல்லை. நானும் காணல. இந்த பேரையும் உண்டே தான் கேள்விப்படுறேன். இது சாப்பிடுறதுக்கும் இடங்கள், அதாவது சிங்கிள் ஏரியாக்கெல்லாம் இது நிறைய சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. என்னன்னு சொன்னா இந்த வட்டிலப்பம் நான் சத்தியமா வண்டே தான் கேள்விப்படுறேன். அதுல என்னன்னு சொல்றேன், உண்மையிலே நான் காணலடா சத்தியமா. நீங்க எங்க கண்டையில எனக்கு தெரியாது. நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் இது? எங்களுக்கு எப்படி தெரியுமாட்டா, நாங்கள் வந்து ஏஎல்ல வந்து படித்த பாடத்தில் வந்து எங்களுக்கு இதை ஒரு சப்ஜெக்டாக சொல்லி தந்து, ஹோம் சயின்ஸில் வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து உனக்கு டிஷ் ஐட்டம் எல்லாம் சொல்லி தந்தவங்க. அதில் வந்து வட்டிலப்பம் எல்லாம் எங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு ஒரு மாண்டு சொல்லி தந்ததில் வந்தால் எல்லாம் தெரியும். ஏழுக்கான எங்களுக்கு இப்படி எல்லாம் வரலடா. அது ஒவ்வொரு பாடம் இருக்குதானே, நீங்கள் இப்போ எடுக்கிற பாடத்தை பொறுத்து இருக்கு. மணிப்பொருள், அதாவது ஹோம் சயின்ஸ் ஒரு பாடம் இருக்கு. அதில் வந்து சமையலுக்குரியது வந்து சொல்லி தருவாங்க. அந்த சமையல் ரெசிபி தான் நல்லண்டா. அப்போ நீங்கள் இதை செஞ்சுனீங்களா? இது எங்களுக்கு சொல்லி தந்தது ஸ்கூலில், அதால் எங்களுக்கு தெரியும். வீட்டில் செஞ்சு காட்டிக்கல அப்படியாது? வீட்டில் செய்யலை, ஆனால் ஸ்கூலுக்கு செஞ்சு அப்படிக்கும். அதே மாதிரி ப்ராக்டிக்கலுக்கு எங்களுக்கு வந்தது, அதால் ப்ராக்டிக்கல் செஞ்சால் கொஞ்சம் அனுபவம் இருக்கு. ப்ராக்டிக்கல் செஞ்சவங்க நல்ல மார்க்ஸ் வந்துருக்கீங்க. எல்லாரும் நீங்கள் 2 பேரும் அதே பாடம் தானே? இல்லை, நான் 2 அதே பாடம். மொத்தம் 5 பேர். அதில் நிற்கிற 2 பேர் தான் இப்போ நிற்கிறோம். அப்போ என்னென்னு சொல்கிறேன், இப்போ இதில் நிறைய தேர்ச்சி வந்து ஆகலாரி பேர் இந்த படிக்கும் வர இருக்கேன், செஞ்சு வர அனுபவம் இருக்கும் சொல்லி வேணும் இல்லையா? அப்போ நம்ம இப்படிலாம் சொல்ல தேவையில்லை, சிறப்பாக வருமானு நம்பிக்கை இருக்கு எனக்கு. மற்றது என்னென்னு சொல்கிறேன் சானு, இப்போ இது நம்ம தெரிஞ்ச விஷயம் இல்லைடா. இப்போ என்ன போல் நிறைய பேர் தெரியாம வைக்கிற சாப்பாடு, இதை கொஞ்சம் நீங்கள் வடிவா அப்படி சொல்லி கொடுத்தா தான் இன்னும் அவர்கள் ட்ரை பண்ணுவாங்கண்ணே. நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம் இன்றைக்கி இப்போ எனக்கு தெரிஞ்சவன் எனக்கு நான் என்ன சொல்லுவேன், எனக்குண்டே தான் இந்த வட்டியில் போகிற கேள்விப்படுறேன். நீங்கள் செஞ்சு தந்தீங்களா நான் இந்த வீடியோ பார்த்து வீட்டை செஞ்சு கொடுக்கலாம் தானே? நல்ல ஒரு காணொலியாக வரும். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு யாராச்சும் ஃபெஸ்ட் வந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலியில் வாழ்ந்தோடும் வீடியோக்கு போகலாம் வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் என்ன சொன்னால் வட்டிலப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை அவங்க சொல்ல போறாங்க. செப்மார் சொல்லுங்க என்னென்ன வேணும். வந்து முட்டை தேவை. முட்டை நாங்கள் 6 முட்டை எடுத்துக்கோம். அதில் வந்து இதுக்கு சக்கரை எடுத்துக்கோம். அதாவது இதுக்கு முக்கியமாக வந்து கருப்பட்டி தேவை. கருப்பட்டி இல்லாத பட்சத்தில் வந்து சக்கரை எடுத்துக்கோம். அதாவது நீங்கள் என்ன சொன்னால் மக்கள் பாருங்க என்ன சொன்னால், உங்களோட ஏரியாவில் கருப்பட்டி இல்லாத பட்சத்தில் நாங்கள் சக்கரை செய்கிறோம். சக்கரை எடுத்துக்கோம். மெயினாக கருப்பட்டி ஏதோ சர்க்கரையும் போடலாம். சர்க்கரை எல்லாம் ஒரே இது மாதிரி தான். கருப்பட்டி போட்டால் நல்ல டேஸ்ட் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி கலரிங் நல்லா இருக்கும். கருப்பட்டி இல்லாத காரணத்தால சக்கரை எடுத்துக்கோம். இப்போ என்ன சொல்கிறோம், எப்படி தானே சொன்னோம், இப்போ நம்ம ஏரியாவில் அந்த கருப்பட்டி என்ற வளங்கள் இல்லாத பட்சத்தில் நாங்கள் சக்கரை எடுத்துக்கோம். இந்த உங்களுக்கு இருக்கிறவங்க செய்யலாம், அதுவும் போட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சீனி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வெள்ளை சீனி. அப்புறம் பசுப்பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெண்ணிலா ஃப்ளேவர். இது என்னத்துக்கு சொன்னா, அந்த முட்டையில வெடுக்க மனம் இருக்குல்ல, அந்த மனம் கொஞ்சம் இல்லாததுக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் கொஞ்சம் சேர்க்கிறேன். மேல் அடிக்காம. அதுக்கப்புறம் வந்து சட்டி எடுத்துக்கோம். இது வந்து அவிக்கிறதுக்கு. அது நீங்க போக போக பாப்பியல் என்னத்துக்கு இந்த சட்டி. அதே மாதிரி சக்கரை அடிக்கிறது. அதுக்கப்புறம் முட்டை அடிக்கிறதுக்கு.
இப்போ நம்ம பெய்ய வந்து ஆரம்பிப்போம். வேலையை ஆரம்பிப்பேன். ஓகே நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க. என்னன்னு சொன்னால் என்ன செய்ய போகிறீங்க ஃபெஸ்ட்டுக்கு வந்து சர்க்கரை இடிச்சு எடுப்போம். சர்க்கரை இடிச்சு சீனியை சர்க்கரையை வந்து காய்ச்சி எடுப்போம். காய்ச்சி ஆறுனதுக்கு பிறகு தான் வந்து முட்டை அடிக்கும். காய்ச்சின்னு சொன்னால் இந்த கரண்டியை போட்டு என்னென்னு சொன்னால் அந்த கட்டி இல்லாமல் சர்க்கரையை காய்ச்சி எடுக்கணும். அதாவது மாப்பதத்துக்கு இதை இடிச்சு இந்த எடுக்கணும். சர்க்கரை கட்டியா இருக்கு. ஓகே கட்டியாக்கி சர்க்கரையே மாப்பதத்துக்கு இடிக்கணும். இடிச்சு கொஞ்சம் வீட்டில் காய்ச்சி நடக்கணும் கரைஞ்சிடும். நம்ம சும்மா கரைஞ்சி இந்த பானி நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு ஆறுனதுக்கு பிறகு நம்ம இந்த முட்டையை பீட் பண்ணணும். முட்டையை பீட் பண்ணி அதுக்கு பிறகு பால் வெண்ணிலா ஃப்ளேவரில் மட்டும் அடிக்கணும். அது பிறகு காய்ச்சின சர்க்கரையை வந்து முட்டையோட சேர்த்து போட்டு திருப்பி இதுக்குள்ளே தண்ணியை சட்டியில் அவிய வைக்கணும். அவிய வச்சு உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம இந்த அடித்த முட்டையை ஒரு சட்டிக்குள்ளே வச்சு இதுக்கு மேலே ஆவி வராமல் கட்டி வைக்கணும். கட்டி அது கொஞ்ச நேரம் ஆவி வச்சா இந்த கதையில் விலங்கலடா அதான் விளங்கும். போ விளங்கும். சரி ஓகே நீங்கள் சர்க்கரையை இடிச்சிடுங்க. முதலாவது வேலையை ஆரம்பிங்க. ரைட் சனு இடிங்க. ஓகே என்னடா இடிச்சுடுற பிளான் தான் வருது. இல்லை சும்மா நோம்பலாக இடிச்சிடுவாங்க. ஓகே சக்கரை ஓகே மகளே, இப்போ சர்க்கரை இடிச்சு எடுத்தாச்சு. ஓகே பாருங்க அப்படி அடிச்சு. இதை நம்ம இப்போ நெருப்பில் காய்ச்ச போகிறோம். சீனி என்னம்மா போட்டு சீனியும் சர்க்கரையும் போட்டு வெறும் சீனியும் சர்க்கரையும் போட்டு அதாவது தண்ணி ஊற்றாம சீனியும் சர்க்கரையும் போட்டு காய்ச்ச போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே இங்கே பாருங்க அதிகமாக சட்டி ஏற்றுங்க. ஏற்றியாச்சு. ஓகே ஓகே கொடுங்க. வாங்க சனு. என்னென்னு சொன்னால் நாங்கள் அளவுக்கு தேவையான அளவு தான் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா அந்த சீனியும் சர்க்கரையும். ஆமாம் ஆமாம். ஓகே இஞ்சிப்பு நல்லா பத்துடா கொண்டை. ஐயோ என்ன அதிகமா ரைட். ஓகே சாணுவாண்டைக்கு கொண்டு இன்றைக்கு அவங்க காட்சி அவனை செய்வான் படியணுமா கசி தினமா அது சீனி காசி சர்க்கரை கேட்டில் சீட்டு தானே. நான் பார்த்து தண்ணி ஊற்றுறா கொண்டுறாப்பா. பாருங்க ஈரமாக வருங்க. இப்போ சீனியம் போட்டுடுங்கம்மா. சீனி சின்ன உண்டா தானே வரேனும் கொஞ்சம் பாரு தண்ணியாக வர போகுது. அடா மெல்ட்டாக்குள்ள நல்லா தெரிஞ்சிடும். அதாவதுடா இப்படி செய்கிற வந்து அந்த கட்டி அந்த கரையிறதுக்கு வேண்டி தான். மற்றபடி இந்த வீடியோவுக்கு இந்த இது ஒன்றும் இல்லைண்ணே. என்னென்னு சொல்கிறேன் இதே நம்ம கரைக்கிறன்றதை விட இந்த ஹீட்டில் கொஞ்சம் கரைச்சி முடிச்சு சொன்னால் வேகமாக கரையுமேண்ணே. ஆமாம். இங்கே வரங்க எப்படி வருதுண்டு. ஓ இஞ்சி வர கொதிக்குது உண்டாப்பா. சீனியை போடுறோமா? சீனி இப்போ சீனி போடுவோமே. ரெண்டையும் போட்டு ஓகே அது வெள்ளை சீனி போடுறோம். கரும்பு போடலானே போடலாம். ஓகே நீங்கள் அளவுக்கு தேவையான எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. பால் எல்லாமே இது ஃபுல்லாக கரைஞ்சி வருமா அப்படியே? பாகமாக வரும். திக்கான தண்ணி தன்மைக்கு வரும். நெருப்பில் போகிற 10 மீரா பாருங்களா அப்படி வருதுண்டு. பரவாயில்லடா ஸ்கூல்ல எல்லாம் அப்படியெல்லாம் செஞ்சுருவாங்கன்னு சொன்னாடா ஈஸியாக இருக்குமேடா. நல்லண்டா விவசாய படங்களில் எப்படி இருக்குமே தெரியல. ஆனால் அந்த ஹோம் ஸ்டேஷன்ற பாடம் நான் அண்டி தான் கேள்விப்படுறேண்ணா. அதில் நிறைய இருக்குது. சாப்பாடு இருக்குது, சயின்ஸ் இருக்குது. ஹோம் ஸ்டேஷன் படம். அதாவது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம எதை செய்கிறோமோ அதெல்லாம் பெருமை நினைக்கிறேன். ஆனால் அந்த பாடம் மாணவர்கள் எடுக்க மாட்டாங்க. நான் விரும்புறல. இப்போ ஹோட்டல் ஃபீல்டுக்கு போகிறேன்டா அதை எடுக்கலாம். அதை எடுக்கலாம் வேணே. ஓகே ஓகே ஹோட்டல் மேனேஜிங் அது இல்லை. சனு என்ன பிளானில் நீங்கள் அந்த பாடம் எடுத்துனீங்க? அங்கே உணவு எடுக்காத எடுத்து அப்படித்தானடா டேய் அப்படித்தான் நிறைய பொடிய மாறலாம். இப்போ எப்படின்னு சொன்னாடா இங்கிலீஷ் ஸ்கூலில் நாங்கள் படிக்கக்கூட 4 ராம்பல் ஏரியா. அப்போ அவன் தமிழ் எடுத்தானே நம்ம தமிழ் எடுக்கிறான். அது கஷ்டமோ இதை தெரியும் எல்லாம் எடுக்கிறான் ஓடிக்கொண்டு. ஆனால் எனக்கு விருப்பம் ஹோட்டல் ஃபீல்டுக்கு போகணும்னே. ஏதாச்சும் சாதிக்கணும் ஆசைப்பட்ட நீ கடைசியில் உண்ட சாதனை
உங்களோட கடையோடைய முடிஞ்சு அப்படியா அப்படியெல்லாம் இல்லை இருக்கு என்னடா எப்போ நீ வயசு வரையே தானே காலம் கிடைக்கும் படியா வருதுடா தண்ணி ஊத்தாம என்னண்டு சொன்னாப்ப பாத்தியா நீ தண்ணி ஊற்றணும் ஓ தண்ணி ஊற்றி தண்ணி ஊத்தாமலுக்கு எடுக்கலாம் ஓ தண்ணி ஹசீரானிம்மா தண்ணி தண்ணி டிக்கெட்டுக்குன்னு நாளைக்கு இப்போ கட்டி மில்லுண்டு இல்லம்மா நூனி காய்ச்சி வாயில் இறக்குறா கணக்காத்தான் வந்தி கணக்காக இருக்குமா கடைக்கு ஆற வச்சு எடுக்கணும் இவர் ஆற வைக்கணுமே இது ஒரு டீசல் மாத்திருமா வேணும் ஓமா மாத்தும் சுடுங்க அதில் ஊத்து போட்டாச்சிருக்காது டக்குன்னு வாங்கிடுமாக்குன்னு நம்ம அளவா தான் எடுத்திருக்கோம் இந்த முட்டைக்கு தான் 6 முட்டைக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துருக்கோம் சர்க்கரையும் சீனி நான் எடுக்க வந்து கொண்டே நுர வர வர அதான் சீனி ரவி இங்கே திருப்பி ஒரு இதில் இல்லை ஓகே ஓகே இப்போ மெல்ட் ஆகி எடுத்தாச்சு சர்க்கரை சீனி 2ஐயும் மெல்ட் ஆகி எடுத்தாச்சு வாங்க அடுத்தது இதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆற விடணும் ஆற விட்டதுக்கு பிறகு அந்த டைமுக்குள்ளே அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம முட்டையை வீட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி என்ன வடியாகண்டி இப்படி இருக்கணுமா ஐயனே வடிவ வைக்கிறாமையா இல்லை கடல் வந்திக்கேன் இந்த வட்டியில் பட்டியில் எப்பவுமே இந்த கடலில் வரும் அப்படியே வரும் அப்போ நீங்கள் எங்கடா வண்டிக்கு நீங்கள் எங்கேயாவது வண்டிக்கலா நாங்கள் சமைக்கக்குள்ளான் இருக்கோம் அதாவது இந்த ஹோட்டல் வழியை சாப்பாடு இந்த பிரியாணி சாப்பாடு இருக்குல்ல அதுக்கு கட்டாயம் இது தருவாங்க எங்கே அப்படி நீங்கள் நாங்கள் போனது நிந்த ஊரில் ஓகே 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 அங்கே இருக்குது அங்கே சாப்பிட்டேன் நல்லா இருக்கும் உண்மையாக கடைசி ஃபைனல் ஃபுட்டேஜ் நல்லா சட்டப்படி இருக்கும் பாருங்கள் எப்படி வருதாண்டு அடுத்தது அடுத்து நம்ம இந்த 6 முட்டை இருக்குது 6 முட்டையும் அடித்து உடச்சி பீட் பண்ண போகிறோம் நல்ல முட்டைண்ணே ஆனால் அந்த முட்டையை வச்சு எவ்வளோலாம் செய்கிறாங்க இது இப்படி உடைப்பியா முட்டை உடைப்பேன் உடைப்பேன் ஓ என்ன தெரியாமா ஓகே இப்போ இதை நல்லா பீட் பண்ண விடும் அப்படின்னே அதாவது முட்டையில் இந்த வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் கலக்கணும் நல்லா சேமாக இருக்கணும் ஒரே கலரில் இருக்கணும் கலந்து நுரை வரும் நான் ஆள் சிரிச்சு அனுபவம் பெருசுன்றதுமா ரதியம்மா பார்த்தீங்களா ஆளும் பெருசு தான் வயசு சிரிச்சு பெருசு நல்லதானடா இப்போ ஒரு அது சரி ஒரு தெரியாத விஷயத்தடா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஆரண்டான பெரியாக்கள் தான் அதுதானே எனக்கும் தெரியும் அவங்களும் தெரியும் நிறைய பேரும் தெரியும் அன்னைக்கு எங்களை வீட்டை என்ன ஒன்று வேற என்னோட பேர் வீட்டை என்ன ஒன்றுமா சனுவை கொண்டுறட்டா மட்டியில் போங்க எப்படி கண்டு பார்க்குறதுக்கு ஒரு அடிக்கடிக்கு நீங்கள் கடுமாக்கல் ராமியா சரியம்மா உள்ளே கடுமாக்கல் இது ஒரு சத்தான சாப்பாடு போல அங்கட பார்க்க இந்த இது இந்த பால் விடுறது பச்சை பால் எல்லாம் சத்தானே இது சரியம்மா முட்டை பால் சர்க்கரை இது நம்ம பண்டிகை காலங்களில் செய்யலாம் அது சரி தைப்பொங்கல் விசேட தினங்கள்லண்ணே நல்லா இருக்கு இனி செஞ்சு பார்க்க தான் இங்கே நிறைய வேணாங்க இந்த வார சித்திரை புத்தாண்டுக்கு
செய்வோம். நாங்கள் செய்வோம் கட்டாயம். மற்றது இது பீட் பண்ணுறதுக்கும் இன்னொரு காரணம் இருக்குது தெரியுமா? இது கொஞ்சம் பொங்கி வரும் முட்டை தானே, முட்டைன்னு சொல்லக்குள்ள நல்ல பொங்கி வந்து பெரிய ஒரு இதை காட்டும். மண்டு இதில் பார்த்தோம். அதுக்கு தான் அப்படி அடிக்கிறேனே. அப்படி அடிச்சா என்ன செய்ய பொங்காது. பொங்கால இந்த மணமெல்லாம் சேர்ந்து இந்த வெள்ளைக்கரு முட்டையில் வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எல்லாம் சேரும். மணமில்லா வைக்கிறது தான் இந்த வெண்ணிலா. முட்டையில் ஒரு இப்போ வெண்ணிலாட ஸ்மெல் தான் அடிக்கும். இப்போ வெட்டியில் பார்த்துலையா அது கணக்கு ஒரு கொஞ்சம் இது விடாட்டி இந்த முட்டையில மனம் மட்டும் தான் இருக்கு. அப்போ சாப்பிடல, நம்ம சாப்பிட மாட்டோம். சிலவங்களுக்கு அறுவறுப்பாக இருக்குமே வெடுக்கு கொண்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. நாங்கள் வெனிலா தான் எடுத்துருக்கோம். ஓகே, நல்லா இருக்கும். வெனிலா கேக். கேக்கு மாதிரி தான் சேர போகுது. கேக் மாதிரி தான் பண்ண அதிகமா வரும் சொப்டா வரும். அதை விட மெல்லி சார் சொப்டா. இன்னைக்கு பார்க்கத்தான் நினைக்கிறேன். நாங்கள் பார்க்கத்தான் அடிக்கடி வச்சுலாம் நுரமா எப்படி வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து முட்டையை அப்படி அடிச்சாச்சு. வந்து பாருங்க முட்டையை. நுரத்தன்மைக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாகவே நுர என்னடா. ஓகே, இது வந்து இப்போ பசுப்பாலை வந்து நம்ம கொஞ்சம் காய்ச்சி எடுப்போம். சூடாக்கி எடுக்கணும். சூடாக்கி இப்படி காய்ச்சி எடுத்தா தான் நல்லா வரும். பச்சை பால் விடக்கூடாது. பச்சை பால் விடக்கூடாதுண்ணே. ஓகே, பார்ப்போமே. ரைட். ஓகே, இது ரொம்ப ஹீட் பண்ணி எடுத்தா சரி என்னடா. இல்லை, பால் கொஞ்சம் கொதிக்கணும். பச்சை பால் செஞ்சால் மர விளைவுகள் இருக்கு, நிறைய சிக்கல் இருக்கு, விளைவுகள் இருக்கு. அப்படியே வந்து காய்ச்சி எடுக்கணும். நிறத்து வருது நம்ம. அது கீழே இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி அதிகமா. இன்றைக்கு ஒரு பொடி உங்களை ஒத்தரும் தர மாட்டேன். இன்றைக்கு இவ்வளோ நம்ம அதிகமாக செஞ்சு தான் சாப்பிட்டு நம்ம இன்றைக்கு நம்ம அதிகமாக செஞ்சு கொடுக்க போய் வளர்ந்திக்க நாங்கள் தலைக்கு மேலே வளர்ந்திக்கணும் எல்லாரும். அதிகமா தலைக்கு மேலே வளர்ந்திக்கானு வந்தா பக்கத்தில் இருந்து வந்தா பாருங்க வளர்ந்தா இருக்காங்க. இல்லை, அவங்க அவனில் நிறைய விஷயம் இருக்கு. ஆள்லண்ணே நிறைய சாப்பாடுலாம் செஞ்சாரன்னுங்க எங்களுக்கு. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுக்கன்னா சொல்ல மாட்டோம். ஸ்பான்சர் சனுவா பாட்டி எதுவும் வேணும். பாட்டியா பெரிய பாட்டி. நல்லா தூக்கி உயர்த்தி கொண்டு போட்டுருணும் பாட்டியை. இன்றைக்கு நாங்கள் கொஞ்ச நாளைக்கு அதிகமாக ஓய்வு கொடுத்தீங்க வேணே. ஒரு வேலையாகவே செய்ய விடுறதில்ல. அதிகமாக என்னென்னா கால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதில் கொஞ்சம் நடக்கிறது, அதில் ஓய்வு கொடுத்துருக்கு காலுக்கு. கால் சரியாக மட்டும் நாங்கள் செய்வோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பால் கறந்து வருதுண்ணே. சனு பால் என்ன சொல்லுது? அது வந்து காய்ச்சிப்படுது. காய்ச்சிப்படுதுண்ணே. பால் நான் தான் வாங்குவேன். ஒருத்தரும் பால் வாங்குது. பால் எங்கே வேணும்? பால் வாங்கினா கூட வெஜிடபிள் பாட்டு பசுமாட்டுட்டு. நாங்கள் ஒரு 15 நாளையால் எங்கட மாட்டிலேருந்து பால் இருப்போம் பாருங்க. வாங்கிடா வாங்கல கண்டு போட்டுருக்கு. என்ன கண்டு வேணாண்ணா. அப்போ நமக்கெல்லாம் ஸ்பான்சர், நமக்கெல்லாம் ஸ்பான்சர் தருவேன். பால் ஸ்பான்சர். நாகண்டு பெண் மாடு. பெண் மாடு தான்டா குட்டி ஓடு. ஆண் மாடா குட்டி ஓடுறேன். அடே கண்டே சொல்கிறேன்டா. கண்ட சொல்கிறீங்களா? அடிக்கடி சொல்லி நம்ம பால் ரசித்தை பார்ப்போம். ஓகே, പിന്നെ തന്നെയൊക്കെ കൊള്ളാമോ? ஓகே, இப்போ காய்ச்சிப்படுது. இறக்கும் வேணே இது அதிகமாக இறக்கப்படுறாங்களாம். இறக்க விடக்கூடாது, இருந்தாலும் ஆசைப்படுறாவு. கவனம் ரதியம்மா, உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நாங்கள் அதிகமாக இந்த மாடலே பயன்படுத்துகிறாவு. அனுபவம் கூட ரதியம்மாவுக்கு. பாலும் பழமும்
ஓகே. இது என்னன்னு சொன்னால் நாங்கள் இந்த சர்க்கரை செஞ்ச தாஜிலாம் செஞ்சுனாங்கண்ணே எல்லாம் அந்த இதுக்கு தேவைதானே அதுக்கு ஒன்று சட்டி எடுக்காம அப்படி செஞ்சுனாங்கண்ணே அதான் கலரில் வந்துருக்கு பிரச்சனை இல்லை. டீமாக இருக்கீங்கண்ணே. ஓகே ஓகே இப்போ வந்து பாலும் காய்ச்சி ஆச்சு, சர்க்கரையும் வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு, முட்டையும் பீட் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முந்தைய கொஞ்சம் வெண்ணிலா கொஞ்சம் இதுக்கு விடுவோம். ஓகே ஓகே இது விடுங்களேன். இது வந்து அளவாக விட்டா சரி, இந்த மனம் வெடுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறது தான் இது விடுறேன். ஓகே இப்போ இதை பீட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம வெண்ணிலா சேர்க்க போகிறோம். பாருங்க ரைட், கொஞ்சம் விடணும். கொஞ்சம் விடுவோம். காணுமா? இதுவும் கூட தான். ஓகே கொஞ்சம் முறைண்ணே. இது கொஞ்சம் மனத்துக்கு தாங்க. அடுத்து என்ன வேணும்? அடுத்த வந்து சர்க்கரை பாலெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி அடிக்கணும். இதை விடுங்கண்ணே. அடுத்து பாலை விடணும். ஓகே ஓகே காணும். காணுமா பால்? சர்க்கரை விடும். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு நம்ம இதுக்கு வீட் பண்ணுறதுக்கு சாமானியத்தை நம்ம ஃபஸ்ட்டு 6 முட்டை சேர்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது வெனிலா ஃப்ளேவர் சேர்த்துருக்கோம். அது நீங்கள் எதனா சேர்க்கலாம், அதாவது எந்த ஃப்ளேவர்னா சேர்க்கலாம். நாங்கள் வெனிலா செலக்ட் பண்ணி சேர்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஊற்றிருக்கோம். காய்ச்சின பால், காய்ச்சி வடிகட்டின பால் ஊற்றிருக்கோம். அடுத்தது நம்ம இந்த சர்க்கரையை மெல்ட் ஆகினமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறோம். ஃபுல்லாக ஊற்றல, கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அடிச்சு எடுக்கணும். ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே இதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணணும். நினைக்கிறேன் சர்க்கரையில் கலந்து நினைக்கிறேன். அதான் சர்க்கரை போடுறதே இந்த கலருக்காண்டி தான். கலருக்கு மட்டும் இனிப்பு தன்மை. ஒரு வித்தியாசமான சாப்பாடு நம்மயா என்னன்னு சொல்றது, முட்டையும் சர்க்கரையும் வச்சு ஒரு சாப்பாடு செய்யறது அடிக்கடி வந்து அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் மனம் நல்ல ஸ்மெல் வருதுடா. இனி நான் கிளம்புக்கு இருக்கா இது நான் சாப்பிடுவேன். ஓகே இப்போ இதுவும் பீட் ஆகிட்டுது. இப்போ அடுத்தா இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். அப்படியே என்னன்னு சொல்ற சர்க்கரை இருக்கு மேனே. தெரியுது, சும்மா இருந்தா கட்டாயம் ஏற்கனவே சூடாக வேற இருக்குது. நினைக்கிற மாதிரி ஆக்கள் சமையல் ஞாபகங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நல்ல ஒரு கலருக்கு வந்துட்டு பாருங்க. அதாவது இந்த சர்க்கரையின் கலருக்கு வந்துட்டு. என்ன மீது டீமா இருக்கா, குடிக்க போறியா? அதே கலருக்கு தான் வரும். இதையும் கூட இன்னும் கலர் வரும். அது ஃபுல்லாக போட்ட போனாங்க. சாப்பிட்டு தானே ரிசல்ட் சொல்லலாம். எப்படி கண்டி செய்கிற விதங்கள் பார்த்தா நல்லா தான் இருக்கு. சாப்பாடு நல்லா தான் இருக்கு. நல்லா அடிக்கணும். சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி. ஆனால் அந்த இது இருக்குல்லோ, அந்த இதோட அந்த கையில் மிஷின் அந்த பீட் பண்ணுற மிஷின் அதுவே நல்லது தான். நம்ம ஆனால் அது இந்த கேக் செய்வாங்களே அவங்க நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அது கட்டாயம் தேவை. அது கையால் அடித்து மெனக்கிட்டு டைம் வைக்கும். இது நம்ம நார்மலாக வீட் பண்ணால் சரி. ஓகே எல்லா சர்க்கரையும் போடுது. அப்புறமே என்ன செய்யலாம் சொன்னாங்க வட்டியில் இல்லா கலர் பார்த்தீங்களா என்ன கலர் வருது? வெண்ணிலா ஸ்மெல் அடிக்குதுண்ணே. மனத்துக்கு தான் முடியல.
அது செய்து முடிய பார்த்துட்டு அதிகமாக கோல் அடிக்கிறல்ல எங்களுக்கு தாங்கடே ஆனால் இவங்க நீங்கள் என்னதான் செஞ்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு ரிசல்ட்ஸை தரும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு உண்மையாக இதுக்கு வேறு எதுவும் இது போடலாமா வித்தியாசமாக இதில் நம்ம சேர்க்கலாமா இது வந்து என்னென்னு சொன்னால் நம்ம வட்டியில் போய் செஞ்சது புறமேலுக்கு காஜு கொஞ்சம் தூணா நல்லா இருக்கும் டெக்கரேஷனுக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு வேணே உங்கள்கிட்ட இல்லை அவசரத்துக்கு இல்லாட்டி அதையும் போட்டு சாப்பிட்டு காட்டிக்கும் வெட்டுது நல்லா விளையாடி வெட்டு தானே வேணும் ஓகே இனிதான் இருக்கு முக்கியமாக நல்ல ஒரு கலருக்கு வந்துட்டு இனி அடுத்த ப்ரொசீஜர் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம தண்ணி வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் அடுப்பில் தண்ணியை மட்டும் கொதிக்கோ தண்ணியை மட்டும் கொதிக்க வைக்கிறோம் தற்போதைக்கு அதுக்கு பிறகு தான் உள்ளுக்கு வைக்கணும் இந்த சின்ன சட்டி உள்ளுக்கு வச்சு செய்வோம் வீடியோ பார்த்தா விளங்க உங்களுக்கு எவ்வளோக்கு தண்ணி எடுக்கணும் இதில் அதாவது இந்த சட்டியில் அரைவாசி எடுத்தா காணும் அரைவாசி குறைய எடுத்தாங்க ஓகே ஓகே அடிச்சு முடிஞ்சிச்சு பாருங்க சர்க்கரை எல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு முட்டை எல்லாம் வந்து நல்லா சேர்வெடுது கணக்கான பதத்துக்கு இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நல்லா முட்டையை நல்லா பீட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த எல்லாம் இந்த முட்டையிற மஞ்சள் கரு வெள்ளை கரு எல்லாம் நல்லா அப்படி விட்டு நுர மாதிரி வரும் நுர மாதிரியும் வரும் அதே மாதிரி சொப்ட் ஆகும் சொப்ட் ஆகும் எவ்வளவுக்கு எவ்வளவு பீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அதே ரிசல்ட்ஸுக்கு சொப்ட் ஆகும் ஓகே நீ தனி வந்தோன்னே ஓகே மக்களே இப்போ இது பீட் பண்ணியாச்சு நல்ல பதத்துக்கு வந்திருக்கு இது கொஞ்சம் மாறணும் ஆற விடுவேன் ஆற விட்டு அது வரைக்கும் இதை கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ இந்த சட்டிக்குள்ளே தண்ணி அதாவது என்னென்னு சொல்கிறேன் இதிலிருந்து காவாசி தண்ணி இருந்தால் காணும் நமக்கு இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் வாங்க கொதிக்க வைப்போம் ஓகே இப்போ அடுப்பு நெருங்கியாச்சு மூடி விடுறதா இல்லை மூடி விட கொஞ்சம் கொதிச்சிருந்தானே கொதிக்கா ஓகே மகளே இப்போ தண்ணியும் கொதிச்சிட்டு இப்போ இதை கொஞ்சம் வடிக்கணும் வடித்து இதை ஊற்றுவோம் ஓகே அதேம்மா அப்படிங்க ஓகே இப்போ வந்து நாங்கள் வடிக்க போகிறோம் வட்டியில் பார்த்தா வடிக்கானு அப்படின்னு சாக்லேட் வேறு என்னடா கொஞ்சம் ஜோக்கு எடுத்து கொடுங்களா பாவம் அதிகமாக இப்போ சாப்பிட்டு டேஸ்ட்டை சொல்ல போகிறாங்க பாருங்க ஓகே ஓகே படிச்சாச்சு சாப்பிடாட்டி இது ருசியாக தான் இருக்கும் பார்த்தாலே தெரியும் ஏறுங்க சாக்லேட் கலர்ல அடி பாருங்க சாக்லேட் தான் எப்படி மணக்குது இந்த வெள்ளியில் ஃப்ளேவர் வேறு லெவல் தான் இப்போ என்ன சொன்னால் இதை வந்து இப்போ நாங்கள் வந்து கட்டப்புறம் நல்லா இது வந்து கடப்புறீங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து ஃபுல்லாக ரைட்டாக கட்டுனா தான் அந்த இது அது வந்து சொப்டாக வந்து இவனே இந்த பக்கம் நட்டுனே ஓகே மற்றது இதை வந்து வாழைலாக்கள் என்ன செய்கிறேன் சில்வர் ஷீட் என்று அந்த ஷீட்டெல்லாம் வந்து கட்டுற இப்போ எங்கிட்ட சில்வர் ஷீட் இல்லைன்றதால நாங்கள் இயற்கையாக கிடைச்ச வாழையில கட்டுறோம் ஓகே இது ஹெல்ப் பண்ணுங்க ஓகே ரைட்டாக கட்டணும் ரைட்டாக கட்டணுமா ஏன் சொன்னும் என்னதான் ஆவி இருந்தது ஓகே சரியா ஓகே சரியா காணுமா ஓகே இது அப்படியே உண்டு இப்போ அந்த தயிர் செடியை கொண்டு தரிச்சட்டியை கொண்டு வைக்க போகிறோம் ஓகே பேரை மாற்றிட்டீங்க என்ன தயவுசெய்து தரிச்சட்டியா மாறிட்டு இப்போ சுடுதண்ணி கொண்டு வைக்கிறாடா இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கட்டிக்கு பார்த்தீங்களா என்னுடைய கட்டிக்கண்டு தரிச்சட்டி இதை கொண்டு வடியா இருக்கணுமா இதை கொண்டு அப்படியே கொட்ட போகிறாங்களா கொட்டினா நமக்கு கிடையாது அவிய வைக்க போகிறோம் இதை வைக்க போகிறோம் இது இந்த தட்டை தெரியுமா உங்களுக்கு இது வந்து இந்த இடியப்ப தட்டில் இருந்து வாரது இது என்னத்துக்கு சொன்னால் இல்லைம்மா சோத்து சட்டிக்கு வரும் சோத்து சட்டி கேஸ் அடுப்பு இல்லை இடியப்ப சட்டிக்கு இதே மாதிரி வாரது சொன்னால் இதை வந்து
அடுக்க பார்க்குறோம். ஓகே போட்டாச்சு. அதுக்கு மேலே வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே இவரை தூக்கி வைப்போம் என்ன இந்த ஹோட்டலில் வர ஆவினா வேறு அவிய போகிறாரா? மூடி விடுவோம். பார்த்தீங்கன்னா மூடி வச்சு வண்டலப்பம் வருமானு பார்ப்போம். இப்படி ஒரு ஆரம்பிக்கிறது பாரம் கொண்டு வைக்கலாம். கொண்டு வச்சா அந்த அது உரல் இருக்கீங்களோ ஆவி வெளியில் போகாது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் இதை வந்து பாரமைக்க போகிறோம். இந்த ஆவி வந்து வெட்டியால் போகாமே அந்த ஆவிலாண்டா இது அவியப்போ தான் விளங்கிட்டா ஆவியர் மொழி ஆவியண்டை குடிக்க தான் ஓகே ஓகே ரைட். அப்பா அப்போ சுடுதா மூடி விடுதுடாப்பா. சரி, இப்போ அவிஞ்சி வரக்கிட்டு அவங்களும் வந்த உடனே வீடியோ காட்டுறாங்கண்ணே. இப்படி வருது பார்ப்போம். இது எப்படி ஒரு 20 நிமிஷம் இருக்கணும். 20 நிமிஷம் இருக்கணுமே. 20 நிமிஷம் இருக்கணும். இருந்தால் தான் நல்ல பதத்துக்கு. டைம் பாப்பமா. ஓகே, சரியா 12:30 டைம் 1 மணிக்கு சரியா பார்ப்போம். சரியா ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வட்டிலப்பம் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம இறக்கி பார்ப்போம் வேணே. ஓ இறங்குங்க. ஓகே, கடைசியில் எல்லாம் எடுக்கணும். என்னடா சுடும் ரொம்ப கவனமா. பிடிச்ச கொண்டு இருக்கட்டும். சுடுதா? என்ன தெரியுமா சுடலையா? சுடலையா? ஓகே, இங்கே பாருங்க. அங்கே வாழல அவிஞ்சி கவி அப்படி நல்லா அவிஞ்சிடிக்கும். அவிஞ்சிக்குமா? அவிஞ்சிக்குமாடா? ஆமாம், அவிஞ்சிடிக்கும். ஓகே, இறக்கும். இறங்குவோம். இவர கையால் அப்படி இறங்குங்க. ஓகே, இறங்குங்க. வெளியே இப்போ இறக்குவோம் வேணே. இறங்கலாம். ஓகே, சுடுதா? சுடுதா? சுடுகாடு மாதிரி குடிக்கிறேன். தொட்டு பாருங்க. நான் தான் கட் பண்ணுறா. அவுட் எடுப்போம் வேணே. நான் தான் கட் பண்ணுறதா? ஓகே ஓகே சரியா? அப்படியே பார்ப்போம். இல்லை அதையும் கட் அதிகமா வாங்கல. கையெடுங்க, கையெடுங்க. கையெடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Midujan. Happy birthday to you. எப்படி இருக்கு? எப்படி இந்த மாதிரி அடே இந்த வாலில் கொஞ்சம் தண்ணி என்னடா அம்மா எப்படி வாவ். அப்படியே பிரட்டி விடுங்க. இதில் மடத்தை பாத்தியா? விடையா? மடத்தை பாத்தியா? பிரட்டி அதில் அவிஞ்சிது நல்லா ரைட். சுதல் மாதிரி. எதிர்பார்க்கல இதை நீ எதிர்பார்க்கல. எப்படி வேற லெவல். ஓகே ரைட். ஓகே மகளே, இப்போ 20 நிமிஷம் கழிச்சு இப்போ ரிசல்ட்ஸை பாருங்க. கிட்ட வந்து காண்டு. வட்டிலப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீ நல்லா வந்து இங்கே வரீங்க. அதில் வரைக்கும் வரீங்க. சொப்டா அரிக்கி அதையும் கொஞ்சம் வடி காட்டுங்க. எடுத்து அதிகமாக தீத்த போகிறோம். எப்படி கண்டு வரீங்க? அதே மாதிரி அப்படி பார்த்து சொல்லுங்களா? இங்கே என்னடா கடும் சாப்பிட்டு ஆகிக்கிறாப்பா. துதலை விட சாப்பிட்டு அடிக்கிறா. எப்படி 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 இருக்குது அதிகமா? நல்லா இருக்குமா? நல்லா ஏன்னா சொட்டாரி ஓடியா சொப்டா இருக்குது. தான் வட்டிலப்பம். ஐயா எல்லாரும் சாப்பிடுங்க. நல்லா இருக்குண்ணே. இது எப்படின்னா கேக் சாப்பிட்றேன் தானே அது மாதிரி தான் இதான் அரி. ஆனால் கேக்கு கொஞ்சம் கனமாக இருக்கும். இது கொஞ்சம் தொய்வாக இருக்கு. எப்படி கண்டு கேக் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கிறாது. நல்லா சொப்டா. வேறு லெவலில் இருக்கும். நல்லா இருக்குண்ணே. முட்டையில மனம் இல்லை, வெண்ணிலாட வெண்ணிலா மனம் தான். வெண்ணிலா மனம் தான் எனக்கு ஐஸ்கிரீம் மனமே. உண்மையிலே நல்லா இருக்கிறா. சாப்பிடுங்க. நல்ல ரெசிபிடாப்பா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதை ஓ நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று கிடைக்கும். அப்படியே வந்தீங்கண்ணே. அது அப்புறம் அது எப்படி வருது இந்த முட்டை? இது எப்படி சொப்டா அரிக்கண்டு பாருங்க. எப்படி இருக்காதேடா வேற லெவல். ஓகே, உண்மையிலே நல்லா இருக்கேண்ணே. நீங்களும் வந்து உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. சொல்லி ஃபோன் பண்ணுங்கண்ணே. டவுட்னு சொன்னாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அந்த செய்கிற முறை விளங்குமேண்ணே. ஷோர்ட்டாக பார்த்து போனீங்கன்னு சொன்னால் விளங்காது. ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்து ரிசல்ட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். உண்மையிலே சனுவுக்கும் பிதுவுக்கும் இந்த இடத்த மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் எடுத்துக்கொண்டு நாங்களும் இதோடு இந்த வட்டிலப்பத்தை சாப்பிடும் காரணத்தினால் வீடியோ முடிக்க போகிறோம். மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் உங்கள் வாய்ஸ் ஆஃப் அனுசான் வ்ளாக்ஸ் டீம். Bye.